புது செருப்பு. இதன் ஆசிரியர் போலூர் சி. ரகுபதி. ஷோகேஸில் இருந்த அந்த புத்தம் புது செருப்பை பார்க்கும்போதே எனக்கு காலில் அரிப்பெடுக்க ஆரம்பித்தது. நான் ஏன் ஷோரூமில் இருக்கும் செருப்பை விழிகள் விரிய வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? ஐ எம் ராஜசேகர். மாஸ்டர்ஸ் டிகிரி. அண்ணா சாலையில் 4 மாடி கட்டிடத்தில் இயங்குகிற மத்திய அரசு அலுவலகம் ஒன்றில் செலக்ஷன் கிரேட் அசிஸ்டன்ட். 5 இலக்க சம்பளம். நெட் சேலரி விவரம் பின்னால் வருது. ஒரு தாய், ஒரு தாரம், 1+1 2 குழந்தைகள். சைதாப்பேட்டையில் ஜாகை. பிடித்தம் போக கையில் வாங்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ண ஒவ்வொரு மாதமும் நான் அல்லாடுறது அந்த ஆண்டவனுக்குத்தான் தெரியும். வாடகை, மளிகை ஜாமான், பால், காய்கறி, ரேஷன், எரிவாயு, எண்ணெய், லொட்டு லொசுக்கு, அதுக்கு இதுக்குன்னு பங்கு பிரித்து கொடுத்த பிறகு கையில் 300 ரூபாய் தான் மிஞ்சும்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த 300 ரூபாயில தான் நான் ஒரு மாதத்துக்கு என் சொந்த செலவுகளை சமாளித்து பண்ணியாகணும். இந்த 300 ரூபாய் 350 ரூபாய் உயர்த்த 10 மாசமா பகீரத பிரயத்தனம் பண்றேன். அது குறையதே தவிர கூட மாட்டேங்குது. இந்த நிலைமையில 199 ரூபாய் 99 பைசா விலை ஓட்டிருக்கிற அந்த செருப்பை கண்ணாடிக்கு இந்த புறம் பார்த்து ரசிக்கத்தான் முடியுதே ஒழிய கண்ணாடிக்கு அந்த புறம் போய் வாங்கி போட்டு பார்த்து அனுபவிக்க வழியில்லை. 199 ரூபாய் 99 பைசா செருப்பை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்று உங்களுக்கு தோணும். அந்த கடையில் இருக்கிற செருப்புகளிலே அதுதான் சீப். மற்றதெல்லாம் 300 400 500ன்னு பயமுறுத்துற விலையில இருந்தது. முடியாத போது மூடிக்கிட்டு போவியா, போறவன்ட்டெல்லாம் புலம்பிக்கிட்டு நிக்கிறியேன்னு உங்களுக்கு தோணும். வாஸ்தவம்தான். ஆனா அவசரமா ஒரு செருப்பை நான் வாங்கியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நான் தற்பொழுது போட்டு கொண்டிருக்கிற செருப்புல ஊசி குத்த இடமில்லை. தச்சு தச்சு சுத்தமா நஞ்சு போயிருந்துச்சு. கடைசியா போன வாரம் அலுவலக வாசலில் இருக்கிற சந்திரபாபு தச்சனுக்கு கூலி வேண்டாம்னு சொல்லிட்டான். காரணம் கேட்டபோது அவன் கூறிய பதில் ஆச்சரியமா இருந்தது. அப்பப்போ 5 ரூபாய் 7 ரூபாய் 10 ரூபான்னு மேற்படி செருப்பை தைக்கிறதுக்கு அவனுக்கு இதுவரை 70 ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்கேனா. இதுக்கு மேல இந்த செருப்பை தச்சா கூலி வேணாமா, வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்டா. ஏதாவது பரவாயில்ல, அப்படியாவது ரோசம் வந்து இந்த செருப்பை சுத்தி வீசி எரிஞ்சிட்டு புது செருப்பு வாங்குறேனானு பார்க்கறானா. என் தலையை கழட்டி கையில வைத்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. முடியவில்லை. குனிந்து கொண்டேன். பெரிய மேட்டிலிருந்து தோலும் தீநகர்ல இருந்து நூலுமா வாங்கி வந்து சந்திரபாபுவே ஸ்பெஷலா செருப்பு தைத்து விற்று கொண்டுதான் இருந்தான். சாமி, இந்த செருப்பு வேணா போட்டுட்டு போ சாமி, துட்டை பத்தி பார்க்காத, எப்ப வேணா கொடுன்னு கூட சொல்லி பார்த்து விட்டான். என்னால ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, 4 மாடி கட்டிடத்தில் 5 இலக்க சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கறன்னா நடைபாதை வியாபாரியிடம் கடனுக்கு செருப்பு வாங்க தன்மானம் தடுத்தது. 2, சந்திரபாபுவின் செருப்பில் ஷோரூமில் உள்ளது மாதிரியான ஃபினிஷிங் இருக்காது. வெள்ளை ஜாக்கெட்டுக்கு கருப்பு உள்ளாடை போட்ட மாதிரி தையல் எல்லாம் வெட்கமே இல்லாமல் வெளியே தெரிந்தபடி இருக்கும். என்ன இருந்தாலும் ஷோரூம் செருப்பு செருப்பு தான். அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய அண்ணா சாலையின் கீழிருக்கும் சுரங்கப்பாதையில் இறங்குவதற்கு முன் பிளாக்கர்ஸ் சாலை சிக்னலுக்கு ஒரு பக்கமாயிருந்த அந்த பிரம்மாண்டமான ஏர் கண்டிஷன் ஷோரூம் கடை வாசலில் நின்று 5 அல்லது 10 நிமிடங்கள் பொறுமையாக பார்த்து கொண்டு மானசீகமா அதை காலில் அணிந்து கொண்டு கற்பனையில் கொஞ்ச நேரம் நடந்துவிட்டு வருவது கடந்த 6 மாதங்களால் எனது வழக்கமாகியிருந்தது. ஒவ்வொரு மாதமும் நான் சம்பளம் வாங்கியதும் செருப்புக்கென்று ஒதுக்கி வைக்கும் தொகைக்கு ஒவ்வொரு வகையான செலவு கூடுதலாக வந்து என்னை வெறுப்பேற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. முதல் மாதம் ஊரிலிருந்து மாமனார் வந்து 1 வாரம் முகாமிட்டதில் செருப்பு காசு சீரழிந்து போனது.
2வது மாதம் மாமனாரின் மூத்த பெண்ணுக்கு காய்ச்சல் வர டாக்டருக்கும் மருந்து மாத்திரைக்கும் செருப்பு காசு தான் கை கொடுத்து உதவியது. மாமனாரின் மூத்த பெண்ணுக்கு காய்ச்சல் வந்தா நீ ஏன் கை காசை செலவு பண்ணி வைத்தியம் பார்க்கணும்னு உங்களுக்கு கேட்க தோணும். நியாயமான கேள்விதான் என்றாலும் வேறு வழி இல்லை. மாமனாரோட மூத்த பெண்ணை நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். 3வது மாதம் பிரச்சனை வேறு வடிவில் வந்தது. எனது சொந்தக்காரர்கள் வடிவில் வந்தது. அரியக்குடி அக்காவோட பொண்ணு ஷியாமலா வயசுக்கு வந்துட்டான்னு செய்தி வந்ததுல மாமன் வரிசை வைக்க செருப்பு காசு தான் கை கொடுத்தது. 4வது மாதம் 8வது படிக்கும் என் பெண்ணே எனக்கு துரோகியாகி மாறினாள். பள்ளியில் நடன நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கவரை நகைகள் வாங்க 200 ரூபாய் கேட்டாள். காசு ஏதுமா என்று கேட்க, அதான் செருப்புக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறியே என்று அந்த காசில் கண் வைத்தாள். இந்த மாதிரி என் பொண்ணுக்கும் எதிர்காலத்தில் என் பேரை நிலைநாட்டவோ உழை வைக்கவோ எதுக்கோ அவதாரம் பண்ணிருக்கிற என் பையனுக்கும் திடீர்னு ஆகிற இம்மாதிரியான செலவுகளுக்கு என் பொண்டாட்டி வச்சுக்கிற டைட்டில் தான் லொட்டு லொசுக்குன்னு. இதுல லொட்டு என் பொண்ணுன்னு லொசுக்கு என் பையனும் வச்சுக்கிடலாம், பாதகமில்லை. நீங்க ரேஷனை நிறுத்தலாம், பால் வாங்காம இருக்கலாம், மளிகை ஜாமான் வாங்கறத ஒத்தி வைக்கலாம், என்ன செலவை வேண்டுமானாலும் தள்ளி வைக்கலாம். ஆனா இந்த லொட்டு லொசுக்க மட்டும் ஒத்தி போடவும் முடியாது, ஒதுக்கி வைக்கவும் முடியாது. இப்படியாக 4 மாதங்களுக்கு எனது செருப்பு வாங்கும் திட்டத்தை தள்ளி போட்டு கொண்டே வந்ததில் 5வது மாதம் பட்ஜெட்டில் முதல் செலவாக செருப்பு வாங்க என்று நான் எழுதியது அறிமுக நிலையிலேயே வெட்டப்பட்டு விட்டது. என்ன நீ விளையாடுற? செருப்பு தேஞ்சி கால் தரையில உராயுது தெரியுமோ என்றேன். தாராளமா செருப்பு வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. 8ஆம் தேதி உங்க அப்பாவுக்கு தவசம் வருது, என்ன செய்ய போறீங்க என்று என் மனைவி கேட்ட கேள்வியிலேயே என் செருப்பு வாங்கும் திட்டம் அந்த மாதமும் தவிடுபொடியானது. 6வது மாதம் பட்ஜெட் வரை வராமல் ஆபீஸிலேயே 200 ரூபாய் கூடுதலாக டிடக்ஷன் செய்த போது செருப்பு வாங்கும் திட்டம் அங்கேயே அம்பேலானது. செருப்பை காலடியில் கழட்டி வைத்து விட்டு அக்கௌண்ட் செக்ஷனில் போய் என்ன ஏதுன்னு விசாரித்த போது 1997 98 கூடுதலா 200 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது, அதற்கு ஆடிட் அப்ஜெக்ஷன் ரெக்கவரி என்று தகவல் வர மௌனமாக திரும்பினேன். சிக்கன நடவடிக்கை என்று கூறி ஊழியர்களுக்கு தர வேண்டிய பஞ்சப்படியை தராமல் தள்ளி போடுவது போல எனது பட்ஜெட்டில் ஒவ்வொரு மாதமும் ஏற்படும் கூடுதல் செலவுகளுக்கு நான் என் செருப்பு காசை தான் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. 10 நாள்களுக்கு முன்னால் ஒரு சம்பவங்க. நான் ஏதோ சொல்ல என் பெரிய பெண்ணு காது கேட்காதது போல் இருக்க கோபம் கொண்ட நான் செருப்பு பிஞ்சிரும் என்ற போது அவள் நக்கலாக நகைத்து கொண்டே அதுவே பிஞ்சிருக்கு, நீங்க வராத பிக்கணுமா என்ற போது ஆத்திரம் எல்லை மீறி போனது. செருப்பு வாங்க இயலாத சூழ்நிலையை அவள் மீது காட்டியதில் அன்று என் மூத்த பெண்ணுக்கு சம பரேடு. எனக்கு அந்த செருப்பின் மீது அவ்வளவு அபிமானம் ஏற்பட கண்ணன் தான் காரணம். கண்ணன் பக்கத்து சீட்டு பேர்வழி. சந்திரபாபுவிடம் செருப்பு தைக்க கொடுத்துவிட்டு காத்திருந்த தருணத்தில் நார்த் ரன் ஸ்டார் ஷூ மாட்டி கொண்டிருந்த கண்ணன், வாங்குற செருப்பை நல்லதா வாங்கினா கேரண்டியா உழைக்குமாப்பில்ல, நீ ஏன் இப்படி பிளாட்பாரம் செருப்பை வாங்கி இப்படி லோல் படுற என்றான். நான் நொந்து போனேன். நான் போட்டிருந்த செருப்பு ஷோகேஸில் இருந்த செருப்பின் மாடல் தான் என்றாலும் ஒரிஜினல் அல்ல, இமிட்டேஷன். பிளாட்பாரத்தில் 200 ரூபாய்க்கு சொல்லி பேரம் பேசி வெற்றிகரமா 130 ரூபாய்க்கு வாங்கியது. அந்த சனியன் இதுவரை தையல் கூலியாகவே 70 ரூபாய் வரை விழுங்கியிருக்கிறது. பல சமயங்கள்ல கழுத்தறுத்து அரை நாள் கையில் தூக்கி கொண்டு நடக்க வைத்திருக்கிறது. 6 மாசமாக அலைய வைத்து என் செருப்பு வாங்கும் விஷயம் அன்று மாலை நிறைவேறப் போகிறது என்ற நினைப்பில் உள்ளம் உற்சாக கும்மி அடித்து கொண்டிருந்தது. 180 ரூபாய் பஞ்சப்படி பாக்கி பட்டுவாடா செய்திருந்தார்கள். வீட்டுக்கு போனால் வேறு செலவு வரக்கூடும், அதனால போகும்போதே வாங்கி செல்ல முடிவு எடுத்தேன்.
அலுவலகம் விட்டு அடுத்த 5வது நிமிடம் கடைக்கு ஆஜராகினேன். கடையில், சார், இன்னைக்கு ஸ்டாக் டேக்கிங், நோ சேல்ஸ், நாளைக்கு வாங்க என்று கூறி அனுப்பிவிட்டனர். இடி இறங்கிய மாதிரி இருந்தது எனக்கு. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்த கதையாக. காசோடு நான் கடைக்கு போன நாளில் தானா ஸ்டாக் டேக்கிங் எடுக்க வேண்டும்? பார்க்கலாம். இந்த காசு வீட்டுக்கு போய் வேற செலவு எதுவும் வராமல் இருந்தா நாளைக்கு வந்து வாங்கி கொள்ளலாம் என்று தேற்றிக்கொண்டு வீடு நோக்கி நடந்தேன். நல்ல வேளையாக வீட்டில் இந்த காசுக்கு வேட்டு ஏதும் விழவில்லை. சந்தோஷமா வாங்கிக்கிங்க என்று என் மனைவி பச்சை கொடி காட்டினாள். நாளைக்கு சாயந்தரம் புது செருப்போட தான் வரணும் என்று எச்சரித்த என் பெண், அப்படியே இந்த செருப்பை தூர போட்டுட்டு வாங்கப்பா என்று வேண்டுகோளும் விடுத்தாள். அன்றிரவு கனவில் அந்த செருப்பு ரொம்ப நேரம் என் காலிலேயே ஜொலித்தது. மறுநாள் அலுவலகத்திற்கு அரை மணி நேரம் முன்னாலேயே புறப்பட்டு செருப்பு கடையை அடைந்தான். வாங்க சார் என்று சேல்ஸ்மேன் சூழ்ந்து கொண்டனர். நான் கனவு கொண்டு கொண்டிருந்த செருப்பை கொண்டு வந்து காட்டினர். போட்டு பார்த்தேன், பொருத்தமாக இருந்தது. நடந்து பார்த்தேன், சுகமாக இருந்தது. பில் போட சொன்னேன். வந்தது 225 ரூபாய் 95 பைசாவுக்கு. எனக்கு தலை சுற்றியது. இந்த செருப்பு 199 ரூபாய் 99 பைசா தானே என்றேன். அது ஓல்டு ரேட்டு சார். பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்னையிலிருந்து இது ரிவைஸ்டு ரேட் 225 ரூபாய் 95 பைசா. டாக்ஸோடு சேர்த்து 242 ரூபாய் 95 பைசா. சாரி சார், நான் அவ்வளவு கொண்டு வரல, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரியான சாவு கிராக்கிங்க. வந்துட்டானுவ. காலையிலேயே கடை திறக்கிறதுக்கு முன்னால செருப்பு வாங்குற மூஞ்சி அப்பாரு. சேல்ஸ்மேன்களின் கமாண்டுகள் என் காதில் விழுந்தன. கேட்காத மாதிரி நடக்கலானேன்.